உடைந்த பாத்திர நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திர நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திர நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திர நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் விசையும் களிமண் போல, குயவன் கையில் விசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையை, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையை, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். குயவன் கையில் விசையும் களிமண் போல, குயவன் கையில் விசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்கி நடத்திட்டீர். உன் அக்கிரங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்கி நடத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளுக்காக சோத்திரப்பா. அப்பா, அந்த காலை வேலையில ஆண்டவரே நானும் ஒரு சாட்சியாக நிக்க ஆண்டவரே, இந்த தேவன் கிருபை தந்ததுக்காக சோத்திரப்பா. அப்பா சோத்திரம். அப்பா, அந்த கூடுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவுதோ பாடுகள் எல்லாம் இருந்தேன், எவ்வளவுதோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். என் குடும்பத்துல எவ்வளவு சூழ்நிலை, என் குடும்பத்துல செய்வன போலாரு, அது இல்லாம நான் கடத்துல ரொம்ப முழுகிட்டேன். அப்பெல்லாம் நான் யாராச்சும் நம்மளுக்காக தேட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் சுத்தி திரிஞ்ச நாட்கள் எல்லாம் உண்டு. சபைக்கு அரைகுறையா தான் போவேன். அப்பயும் எனக்கு இந்த குஷ்பு பாப்பா ஒரு லிங்கை கொடுத்து, இந்த லிங்க்ல வாங்கின உங்களோட கடன் பிரச்சனை, உங்களை மன நிம்மதி அமைதி எல்லாமே கிடைக்குண்ணே, இந்த லிங்க்ல நீங்க வந்து பாருங்கண்ணே, ஒரு செகண்ட் வந்து பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிங்க்ல வந்தேன். இந்த லிங்க்ல வந்ததுல இருந்து என் குடும்பத்துல பல மாற்றங்கள் உண்டு, பல சாட்சிகள் உண்டு. நான் சாட்சிகள் சொல்லாத நாளே கிடையாது. என் தேவன் என்னை கிருபையா நடத்துறாரு. முதலாவது சாட்சி, என் மனைவி வந்து ரத்த பொக்கா இருந்தாங்க. ஒரு மாசம் ஃபுல்லாவும் ரத்த பொக்கா இருந்துகிட்டு இருக்கிறப்ப ஐயா கை வைத்து ஜெபிச்சாங்க. இந்த கூடுகையில இருந்துகிட்டே ஜெபிச்சாங்க, இந்த ரத்த போக்கு நிக்கணும்னு. அந்த ஐயா ஜெபிச்ச நிமிஷத்துல அந்த ஒரு மாசமா போயிட்டு இருந்த அந்த ரத்த போக்கு உடனே நின்னுட்டு. நாங்க ஆஸ்பத்திரியும் போகல, எதுவுமே போகல. ஆனா ஆண்டவர்ட்ட நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த ரத்த போக்கு நின்னுட்டு. 2வது, என் மகளுக்கு படிப்பே கிடையாது. என் மகள் சுயநினைவே கிடையாது, படிப்பு கிடையாது, ஒரு படிப்பு வராது, ஒரு இங்கிலீஷ் வராது. டெய்லியும் வந்து அழுவும். அப்ப வந்து இந்த கூடுகையில இருந்து நாங்க ஜெபிச்சோம். ஐயாவும் அம்மாவும் ஜெபிச்சாங்க. அப்ப வந்து என் மகளுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் ஆண்டவரு இப்ப இங்கிலீஷ்ல நல்லா படிக்கிற திறமையெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப கபடியில ஜெயிச்சு 3வது மெடலா வாங்கியிருக்கு என் பொண்ணு. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்காரு. அது இல்லாம ஐயாவும் அம்மாவும் இந்த பூந்தோட்ட பகுதியில ஜபத்துக்கு வந்தப்ப நாங்க பெரிய பிசாசு போராட்டத்துல எங்க வீட்டுல செய்வன மந்திரத்துல வச்சு எங்களை கட்டியிருந்தாங்க. என் கையில பிரயாசமே கிடையாது. நான் அவ்வளவு சம்பாதிக்கிற காசும் கிடையாது என்கிட்ட. எவ்வளவுதோ நாளெல்லாம் அழுந்திருக்கேன், என் கையில வருமானமே வரலையேன்னு. நாங்க இந்த ஜெப கூடுகையில போய் ஐயாவும் அம்மாவும் வந்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்சப்ப நாங்க விடுதலை ஆகணும், குடும்பத்தோடு விடுதலை ஆகணும். குடும்பத்துல விடுதலை ஆகி எல்லா கட்டில இருந்து விடுதலை ஆகி நாங்க மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு செய்வன செஞ்சு என் குடும்பத்தையே நாசமாக்கணும், நான் கடன் பிரச்சனையில மாட்டிக்கணும், 1 ரூபா காசு கூட வருமானம் வரக்கூடாதுன்னு எந்த கையில செஞ்சாங்களோ அந்த கையிலேயே அவங்க அடிபட்டு
கட்டு போட்டு 1 மாசமா அந்த அம்மாவும் ஐயாவும் என் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போன பிறகு அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில நடந்திருக்காங்க. 15 நாள் வரைக்கும். எங்களுக்கே தெரியாது. ஆனா மறுபடியும் அவங்க ஃபோன் அடிச்சு, இது மாரி நாங்க அடிபட்டு என் கையெல்லாம் முறிஞ்சு விட்டு என் ஆடெல்லாம் காணா போயிட்டு, என் மாடெல்லாம் போயிட்டு, என் குடும்பம் சூறையாடிட்டாங்க. உங்கள்ட்ட என்னால வழக்காடவே முடியல. உங்கள்ட்ட என்னால ஜெபிக்கவே முடியல. உங்கள்ட்ட என்னால போராடவே முடியல. என் கடத்தெல்லாம் சீக்கிரமா குடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி அந்த அம்மாவும், ஐயாவும் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. பாரப்பட்டு எல்லாரும் இந்த கூடுகையில எல்லாரும் ஜெபிச்சாங்க. எல்லாருக்கும் கோடி கோடி நன்றி சொல்லிக்கிறேன். என் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட இருந்த எல்லாமே எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சது காரணமே, நான் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம். ஆண்டவர ஒரு நாள் கூட நான் விசுவாசத்திலேருந்து குறையவே இல்ல. முதல்ல நான் ஆண்டவர பற்றி பிடிச்சுக்கிட்டேன். 2வது அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்னை பெரிய அளவுல கொண்டு போய் ஆண்டவர் இந்த சாட்சியா நிக்க வைக்கிறதுக்காக, இந்த கூடையில வர ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல விசுவாசத்த குடுக்கணும்னு விரும்புறேன். யாராவது அரைகுறையா வந்து விசுவாசம் இல்லாம இந்த கூடைக்கு வராங்களா? அந்த கூடைக்கு வரப்ப நம்பிக்கையோட வாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தருவார். எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்துல எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த கர்த்தர் மாத்துவாரு. இந்த ஐயாவும் அம்மாவும் இந்த கூடையில ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்காக நன்மைக்காக ஜெபிக்கிறாங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.